நீங்கள் யோசித்ததுண்டா? சென்னைக்கு 1996ஆம் ஆண்டு பெயர் மாற்றப்பட்ட பிறகும் ஐஐடி மெட்ராஸ் மற்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆகிய இரண்டு நிறுவனங்களின் பெயர்கள் மட்டும் ஏன் மாறவில்லை? இது வெறும் வார்த்தை விளையாட்டு அல்ல. இதன் பின்னால் சில ஆழமான காரணங்கள் உள்ளன. 1959ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஐஐடி மெட்ராஸ் இன்று உலக அளவில் ஒரு கல்வி பிராண்டாக வளர்ந்துள்ளது. இந்த நிறுவனம் தனது 60 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றில் ஐஐடி மெட்ராஸ் என்ற பெயரிலேயே சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. ஒரு நிறுவனத்தின் பெயரை மாற்றுவது என்பது எளிதான காரியமல்ல. இதற்கு அரசாங்கத்தின் ஒப்புதல், கல்வி அமைச்சகத்தின் அனுமதி, பன்னாட்டு ஒப்பந்தங்கள் புதுப்பிப்பது மற்றும் உலகளாவிய தரவுதளங்களில் பெயர் மாற்றம் செய்வது போன்ற பல சிக்கலான நிர்வாக நடைமுறைகள் உள்ளன. அதேபோன்று 1862ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றங்களில் ஒன்று. ஒரு உயர்நீதிமன்றத்தின் பெயரை மாற்றுவது என்பது ஒரு மாநில அரசின் முடிவாக இருக்க முடியாது. அதற்கு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். இது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான சட்ட செயல்முறை. பெயர்கள் வெறும் சொற்கள் அல்ல. அவை வரலாறு, பாரம்பரியம், அடையாளம், சட்டத் தொடர்ச்சி என்பதின் சாட்சிகள். மாற்றம் சாத்தியம், ஆனால் அது ஒரு சிக்கலான சட்ட பயணம்.